எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள். அகத்தினுடைய அழகை விட முகத்தினுடைய அழகுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்காகத்தான். ஒரு சொற்பொழிவு ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குரு 30 வயசு இளைஞனை எழுந்து நிற்க சொல்றாரு. நீ மெரினா கடற்கரையில நடந்து போறேன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு எதிர்த்தாப்புல ஒரு அழகிய பெண் நடந்து வரா, அப்ப நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவளோட முகத்தை பார்த்து ரசிப்பேன். சரி, அவ உன்னை கடந்து போயிட்டா திரும்பி பாப்பியா? மனைவி பக்கத்துல இல்லைன்னா திரும்பி பார்ப்பேன் இப்படின்னு சொன்னதும் கூட்டத்துல எல்லாரும் சிரிக்கிறாங்க. சரி, அவளோட முகத்தை எவ்வளவு நேரம் நினைவுல வச்சிருப்ப? ஒரு 10-15 நிமிஷம் ஞாபகத்துல இருக்கும். சரி, இப்படி கற்பனை செஞ்சு பாரேன். நீ சென்னையிலிருந்து பெங்களூர் வரைக்கும் போற. நான் உன்கிட்ட சில புத்தகங்கள் அடங்கிய பார்சலை கொடுத்து பெங்களூர்ல இருக்க ஒரு வசதியான மனிதரிடம் அதை கொடுக்க சொல்லி கொடுக்குறேன். நீ பெங்களூர் போயிட்டு அந்த புத்தகங்களை கொடுக்கறதுக்காக அந்த பெரிய மனிதனோட வீட்டுக்கு போற. அந்த வீட்டை பார்க்கும்போது தான் உனக்கு அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் அப்படின்னு தெரிய வருது. வாசல்ல 10 சொகுசு கார் நிக்குது. 5 பேர் வாசல்ல காவலுக்கு இருக்காங்க. நீ அந்த புத்தக பார்சலோட வந்திருக்க கூடிய தகவலை நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்புறேன். விஷயத்தை கேட்டதும் அந்த பெரிய மனிதரே வெளியே வந்து உன்னை வரவேற்று வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. நீ கொண்டு போன புத்தக பரிசையும் அவர் வாங்கிக்கிறாரு. நீ அந்த புத்தகத்தை கொடுத்ததும் திரும்பி போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது பணிவோட உன்னை வீட்டுக்குள்ள வான்னு சொல்றாரு. உன் கூட அமர்ந்து சுட சுட விருந்து பரிமாறுறாரு. நீ கிளம்புறேன்னு சொல்லி எந்திரிக்கும் போது என் வீட்டுக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ உடனே மெட்ரோ ரயில்ல வந்த அப்படின்னு நீ சொல்ற. உடனே அவர் தன்னோட டிரைவரை கூப்பிட்டு உன்னை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட சொல்றாரு. நீ வீட்டுக்கிட்ட போகும்போது அவர்கிட்ட இருந்து போன்ல ஒரு அழைப்பு வருது. பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப சொல்லு, இப்படிப்பட்ட மனுஷனை நீ எவ்வளவு நேரம் நினைவுல வச்சிருப்ப? அப்போ அந்த இளைஞன் சொன்னா, ஆசானே, அவரை என்னோட வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். நான் சாகும் வரைக்கும் அவர் முகம் என் நினைவுல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த நிகழ்வுகளை எல்லாம் வச்சு கூட்டத்தினரிடம் திரும்பவும் குருஜி சொன்னாரு, இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம். அழகிய முகம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் நினைவுல இருக்கும். ஆனா அழகிய குணம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் இருக்கும். இதுதான் வாழ்க்கையினுடைய தாரக மந்திரம். உங்களுடைய முகப்பொழிவிலையும் உடல் வனப்பிலையும் காட்டக்கூடிய அக்கறையை விடவும் அதிகமா செயல்களினுடைய அழகியல்ல கவனம் செலுத்துங்க. வாழ்க்கை ரொம்பவே இனிமையா இருக்கும். உங்களுக்கும் சரி, அடுத்தவங்களுக்கும் சரி, அது பெரிய உத்வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டத்துல இருந்த எல்லாருக்கும் அறிவுரை சொல்றாரு. இவ்வளவு தாங்க வாழ்க்கை. முகத்தினுடைய அழகை விட அகத்தினுடைய அழகுதான் பல மனிதருடைய மனசுல எப்பவுமே நிலைச்சு நிற்க கூடியது. அதனால இனிமேல் முகத்தினுடைய அழகை பராமரிக்கிறத விட அகத்தினுடைய அழகை பராமரிங்க. உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்பவே இனிமையா இருக்கும்.